பிரியமான அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்மஸ் வந்தாலே ஒரு மாதம் ஃபுல்லாக பிஸி தான். ஐயா ஒரு பாட்டு எழுதி அனுப்பிச்சார். நான் டியூன் பண்ணி பாடி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நிறைய ஆளுங்களை பாடுறதால கஷ்டமாச்சு. அப்புறம் ஒரு நாள் ஐயா சார் நீங்களும் டியூன் பண்ணுங்க ஐயான்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 2 3 நாள் விட்டார். அது என்ன பயமாகிடுச்சு, ஒரு நாள் கோச்சிங்னாரானான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐயாவோட அவர் அன்புக்காக தான் இங்கே வந்தேன். நான் நிறைய வேலை அங்கே சர்ச்சிலும் ப்ரோக்ராம் நல்லா விடவும் இல்லை. உடம்பு சரியில்லை. நான் ஊருக்கு வெளிநாடு போயிருந்தேன், உடம்பு சரியில்லை. அப்புறம் ஐயா கிட்ட சொல்லி அந்த பாட்டு அவர் ஓகே நான் பாடி அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு சந்தோஷமாச்சு. உடனே அதுக்கு நேரமே கிடையாது, இமிடியேட்டாக உடனே போயிட்டு அந்த பாடல் பதிவு பண்ணி அனுப்பிச்சேன். பிரதர் மெக்கன்ட்ரோ பிரதர் வச்சு நல்லா ஐயா பண்ணிக்கிறாரு, நல்லா பண்ணுவார். நான் பாட்டெல்லாம் இன்னும் பார்க்கல, என் நம்பிக்கை இருக்குதுல்ல, எந்த விஷயத்தாலும் கரெக்டாக பண்ணுவார் ஐயா. அதில் அப்புறம் யூஎஸ்லேருந்து நம்ம அம்ப்ரோஸ் ஃபாதர்கிட்ட பேசினார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ பாரு நல்லா எல்லாம் அன்பையெல்லாம் நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்லா க்ரியேட் பண்ணி டான்ஸ் ஆடுறீங்க. ஏன் இதை பதிவாக பண்ணக்கூடாது? இப்போ கானா பாலா தான் வருஷம் பாடிக்கணுமா? நீங்களே பண்ணலாம். ஒரு 4-5 குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்த பெரிய செலவு இல்லை. இது ஆலயத்துக்கு வரோம் கலந்துக்கணுன்றதை விட இப்போ இந்த காலம் சோஷியல் மீடியா நோக்கி போயின்னுக்குது. எல்லாம் சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு எது ஷேர் பண்ணுறீங்க. தேவையில்லை, மற்றவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தெலாம் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஆண்டவருக்காக நீங்களும் ஒரு பாடல் எழுதலாமே. 10 பேர் என்ன மாதிரி எல்லாம் வயசானவங்களாம் என்ன மாதிரி பாடினாங்க. ஏன்னா நிறைய இன்னும் 2 குழு பாடினாங்க. ஒரு குழு பாடினாங்க, ஒரு குழு நடனமாக நல்லா இருந்தது. இனி வரக்கூடிய இன்னும் 8 குழுவை நல்லா தான் பாடுவாங்க. நான் பார்க்கலான்ட்டு என் மேலே கோச்சிக்க வேணாம். எனக்கு வேலை இருக்குது ஐயாடா, ரொம்ப பதிவுகள் பண்ணுங்கன்ற ஆண்டவருக்காக போகிற இடம் இருக்குது, ஆலயம் இருக்குது, நல்லா இங்கேயே செட் பண்ணலாம். ஒரு 10 பேர் கொயராக பாட்டு பாடலாம். இனிமேல் சின்ன ட்ராமா மாதிரி போடலாம். இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டதுன்னா கடவுளோட அற்புதங்கள் தெரியும். நம்ம சர்ச்சில் வந்தால் நம்மளுக்குள்ளேயே இந்த 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 செவத்துக்குள்ளே இருந்தால் யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. நான் நிறைய பாட்டு 3 பாட்டு பண்ணேன். நல்லா பாலக்காட்டில் சிஸ்டர்ஸுங்களை பாடி தந்தேன். அது நல்ல பாட்டு. அது பனி பொழியும் இரவினிலே குளிரடிக்கும் பொழுதினிலே வானில் ஒரு நட்சத்திரம் மிதந்து வந்தது. மாடடையும் குடிலினிலே மாட்டுக்குட்டி நடுவினிலே மாமரியின் மடியில் ஒரு குழந்தை பிறந்தது. அவர் விண்ணுலகம் இறங்கி வந்த இமானுவேலர், மண்ணுலகம் காக்க வந்த ராஜாதிராஜன். இனி துன்பமில்லை துயரமில்லை எங்கள் வாழ்விலே, இனி செல்வர் இல்லை ஏழை இல்லை எங்கள் மத்தியிலே. அவர் பாடுதா. இன்னொரு பாட்டு ஒரு வார்த்தை மாம்சமாகி இயேசு பூமிக்கு வந்தாரே, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே நம்மை மீட்டிட வந்தாரே. நம் பாவங்களுக்காய் சாபங்களுக்காய் மண்ணில் மலர்ந்தாரே, உலகின் ஒளியாய் திகழ்ந்தாரே. பிறந்தார் இயேசுபரன் பூமியில் மானிடம் தழைத்திடவே. இந்த நம்ம பாட்டு எல்லார் பாட்டும் மனப்படமாக பாட்டு, நம்ம பாட்டை ஃபோன் பார்த்து பாட வேண்டியதாக இருக்குது. மாட்டு தொழுவத்தில் பிறந்தவரே, இந்த மானுடம் மீட்க வந்தவரே, கந்தல் துணியில் புரண்டவரே, எங்க மானம் காக்கும் மாவீரரே. ஏழை ஜனங்களின் குரலாக, ஏழை ஜனங்களின் குரலாக வீதியில் நின்று ஒழிக்க போறாரு. எங்க வாழ்வு செழிக்க உழைக்க போறாரு. ஆண்டான் அடிமை பேதம் என்னும் பாகுபாட்டை ஒழிப்பவரு, எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம் ஒன்று நீதி நியாயத்தை சொல்ல போறாரு. ஒன்னா கை கோத்து நாம் மன்னிப்போம், ஒன்னா கை கோத்து நாம் மன்னிப்போம், எல்லாம் ஒன்றுதான் முழங்கிடுவோம். நாம இயேசு குழந்தை போல வாழ்ந்திடுவோம். என்ன போல இயேசு சாமி பிறந்துட்டாருங்க, இனி எப்போதுமே இயேசு எனக்கு சொந்தக்காருங்க.
வாய்ப்பு வழங்கிய என்னுடைய லியோ ஃபாதர் மற்றும் அம்ப்ரோஸ் ஃபாதர், சிறப்பான இசையம் இந்த மெக்கன்ட்ரோ பிரதர், நல்லா டான்ஸ் ஆடின எல்லா சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பாலா தான் பாடினு கிடையாது. நான் மீண்டும் சொல்கிறேன், அடுத்த வருஷம் என் பாட்டியை நான் ரிலீஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பாடிக்கிற ஒரு 5 பாட்டை நான் ரிலீஸ் பண்ணோம். ஒரு 5 குடும்பம் ஒன்றா சேருங்க. எவ்வளோ செலவு பண்ணுறோம். நாத்தியம் கறி மீன் வாங்கினாலே 5000 10,000 ஆகுது. இதெல்லாம் டெய்லியாக செலவு பண்ண போகிறீங்க. வாரம் எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ வீண் செலவு பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அன்பியங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன சின்ன பதிவு பண்ணி கொடுங்க. ஆலயத்துக்கு காணிக்க போடுறோம், அதெல்லாம் ஓகே, அது கண்ணுக்கு தெரியாது. ஆண்டவரை பற்றி புகழ்ந்து இந்த பதிவுகளை போடுங்க. அப்போ தான் 4 பேருக்கு தெரியும். அப்போ தான் நிறைய பேர் மனமாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேர் பிரிஞ்சும் போக மாட்டாங்க. நீங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணுங்க, கடவுளுக்காக பதிவு பண்ணுங்க. அத்த டைம் நான் இங்கே வந்தேன்னா 2-3 பாட்டு நான் ரிலீஸ் பண்ணோம். உங்கள் பாட்டு, அந்த பாட்டை நான் ரசிக்கணும். நான் ஒரு சாதாரண கானா பாடகர். எனக்கும் அழைப்பு தந்து இந்த மிக பெரிய கிறிஸ்மஸ் விழாவில் என்னை சிறப்பு அழைப்பாளர் அழைத்தமைக்கு ஆலயத்தோட பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தையர்கள், அன்பிய மக்கள் மற்றும் உபதேசர் எல்லாம் கொயர் பண்ணுற எல்லாருக்கும் அந்த நேரத்தில் என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக நன்றி.